ஐஸ்வர்யம் அகாடமியின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னாள் ராணுவ வீரர் பங்கேற்பு. ஐஸ்வர்யா அகாடமியின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் ராணுவ வீரரும் இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட தலைவருமான கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ஆண்டு விழாவை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசுகையில், இன்றைய நவீன காலகட்டத்தில் குழந்தைகள் செல்போன்கள் மூலம் சீரழிவை நோக்கி செல்கின்றன. கல்வி கற்பதற்கு செல்போன் கருவி அவசியம் என்றாலும் அந்த செல்போன்கள் வாயிலாக இணையதளத்தில் வரும் கலாச்சார சீர்கேடான ஆபாச காட்சிகள், போட்டோக்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு குழந்தைகளுக்கு மனமாற்றம் ஏற்படுகிறது. இதனால் குழந்தைகள் சீரழிய காரணமாகிறது. எனவே பெற்றோர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய பாடல்கள் கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக உள்ளது. குழந்தைகளுக்கு கராத்தே, குங்ஃபு, குத்துச்சண்டை, பரதநாட்டியம் உள்ளிட்ட தமிழர் கலாச்சார பண்பாடுகளையும் தேசிய பற்றையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் பொறுப்பு. ஐஸ்வர்யம் அகாடமியின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. ஐஸ்வர்யம் அகாடமியில் நிறுவனர் பிரபு மற்றும் அகாடமியின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்த விழாவில் முன்னாள் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.